அவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகையாக ஆசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். மரித்தாலும் சதாகாலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், எங்கள் மத்தியிலே எங்கள் இல்லங்களிலே நீ வாழ்கிறதற்காக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் திருச்சபை மக்களும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பவனை கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 524, நிகழ்ச்சாண்டு கீதம் 175, பாமாலை 128, சபையாரை கூடிப்பாடு. ஆராதனை கீதங்கள் 524, நிகழ்ச்சாண்டு கீதம் 175, பாமாலை 128. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் மகிமைப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் செய்யப்படுகிறது போல
கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 118 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. சங்கீதம் 118 14ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். கர்த்தரின் வலதுகரம் இருந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் என்னை வெகுவாய் எண்ணித்தும் எனக்கு சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது தள்ளின கல்லை மூளைக்கு தலைகள் ஆயிற்று. இது கர்த்தர் கொண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோ. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பார் அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் கிடப்பினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அழிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை பயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்பது உபாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி உபாசித்தாயிற்று. யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதத்தை பாடலாக பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 822, 200 கீதம் 375, 71. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை. ஆராதனை கீதங்கள் 822, 200 கீதம் 371.
தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய
அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய பிரிவை தேடி முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு பரிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தமானதை அனுப்போம் என்று தீர்மானித்தவர்கள் நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவனாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவர் பாவம் செய்வானையானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாகி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்கள் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை எங்களுக்கு திறந்தவரே, உம்மை போற்றுகிறோம். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட மறித்து உயிர்த்தெழுந்தோம் என் விசுவாசத்துடன் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ எங்களுக்கு புதிய பலனை தாரும். எங்களை காண்போர் கிறிஸ்துவை காணவும் கிறிஸ்துவின் சாயல் எங்களில் வெளிப்படவும் அருள் புரியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லோரிடம் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகியும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிடம் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் என்பது. பாடம் முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நம்மை யாவரும் எழுந்திருப்போம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்த பிறகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்வுபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டு தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் வந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. Thank you.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் கிறிஸ்துவ விருத்தெழுந்த திருநாள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய சத்திய வசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது வெற்றி. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. மார்க் 16 அதிகாரம் 6 வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம். தலைப்பு: என் ஆண்டவனே, என் தேவனே. யோவான் 20 அதிகாரம் 29 வசனம். யோவான் 20 அதிகாரம் 29 வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு நமது பழைய ஆலயத்தில் வைத்து கரண்ட் ஜெப கூட்டமாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் தங்கள் கையின் பிரயாசங்களை ஆலய தீப ஒளிக்காக தந்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜெபம் எடுக்கப்படும். சபை மக்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் பாலியர் நண்பன் நடத்தும் விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர் பயிற்சி முகாம் 14/4/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நாடுமாவில் உள்ள தாவீது அரங்கத்தில் வைத்து நடைபெறும். கலந்து கொள்ள விருப்பமுள்ள பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 18/4/2026 அன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிருபைநாதர் ஆலயம், கிருபை நகர், தூத்துக்குடியில் வைத்து ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெறும். 2 இடங்களிலும் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 10/4/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 12/4/2026 ஞாயிறு மதியம் 2 மணி வரை நாடுமாவில் உள்ள தாவீது அரங்கத்தில் வைத்து விடுமுறை வேதாகம பள்ளி இயக்குநர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது. விருப்பமுள்ள பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளிக்கான ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் ஆயத்தமாகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விடுமுறை வேதாகம பள்ளிக்கான ஆசிரியர்கள் மற்றும் இயக்குநர்கள் ஆயத்தமாகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அருள்வைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 519, இருநூற்றாண்டு கீதம் 170, பாமாலை 123, அல்லேலூயா 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 இப்போது போர் முடிந்தது. ஆராதனை கீதங்கள் 519, இருநூற்றாண்டு கீதம் 170, பாமாலை 123.
அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அமர்ந்தவண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் அதிகாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவானவர் தம் சீஷர்களுக்கும் தனக்கு பிரியமாயிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை காட்சி அளித்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக, என் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் இந்த ஆராதனையும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மாணவன் ஒருவன் கடற்கரை அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்தார். சிறுவர்கள் என்றாலே அவர்களுக்கு பறவைகள் மீது, விலங்குகள் மீது அன்புள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இந்த சிறுவனுக்கு வீட்டிலே ஒரு நாய்க்குட்டி ஒன்றை வாங்கி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இவன் பிரயாசப்படுகிறான். அதுபோல அந்த கடற்கரைக்கு அருகாமையில் நாய்கள் வைத்து வளர்க்கக்கூடிய பெட்ஷாப், அதாவது குருவிகள் மற்றும் மீன்லாம் பார்த்தீங்கன்னா சில கடைகள் என்ன செய்வாங்க, வைத்து விற்பனைக்காக வைத்திருப்பாங்க. அப்படி இந்த நாய்க்குட்டியும் அந்த கடையில விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரன் அந்த கடை உரிமையாளரிடத்திலே சென்று எனக்கு ஒரு நாய்க்குட்டி ஒன்று தேவை என்று சொல்லி அந்த உரிமையாளரிடத்தில் சொல்லுகிறார். அந்த உரிமையாளர் சொல்லுகிறார், ஒரு நாய்க்குட்டியினுடைய விலை 500 ரூபாய் என்பதாக அந்த சிறுவனிடத்திலே கூறுகிறார். அப்பொழுது இந்த சிறுவன் சொல்லுகிறான், என்னால் 500 ரூபாய் கொடுத்து இந்த நாய்க்குட்டிகளை வாங்க இயலாது, என்னிடத்தில் இருப்பது வெறும் 50 ரூபாய் என்பதாக அந்த சிறுவன் அந்த கடை உரிமையாளரிடத்திலே சொல்கிறார். அப்பொழுது அந்த கடை உரிமையாளர் சொல்கிறார், 50 ரூபாய்க்கு எங்களிடத்தில் விற்பனைக்குரிய நாய்கள் இல்லை என்பதை அந்த உரிமையாளர் அந்த சிறுவனிடத்திலே கூறுகிறார். அதற்கு பின் அந்த சிறுவன் அந்த கடை உரிமையாளரிடத்திலே கடைகளுக்குள் சென்று நான் மற்ற நாய்களை பார்வையிடலாமா என்று சொல்லி அந்த உரிமையாளரிடத்திலே கேட்கிறார். அந்த உரிமையாளரும் தாராள மனசுடன் கடைக்குள்ளே வந்து நாய்களை எல்லாமே பார்வையிடலாம் என்று சொல்லி அந்த சிறுவனை அன்போடு கூட அழைக்கின்றார். அந்த சிறுவன் அந்த கடைக்குள்ளாக சென்று எல்லா நாய்களையும் பார்க்கின்றான். எல்லா நாய்க்குட்டிகளும் அழகாக ஓடிக்கொண்டு, குழந்தை பருவம்னா எப்படி இருக்கும், இருக்கும். நாய்க்குட்டிகள் பாருங்க, வளர்ந்து பெரிய நாயானதுக்கு பிறகு அதனுடைய தோற்றங்கள் மாறிடும். ஆனா இளமை பருவத்தில் இருக்கும்போது அது நல்லா எப்படி இருக்கும், சின்ன குட்டியா இருக்கும்போது நல்லா அழகா இருக்கும். அப்படின்னு அப்படி அனைத்து குட்டிகளும் ஒன்றோடு ஒன்று நல்ல அழகாக விளையாடி கொண்டிருந்தது. ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் ஒரு மூலையிலே ஓரமாக ஒதுங்கி கிடந்தது. அந்த நாய்க்குட்டியை அந்த கடை உரிமையாளரிடத்தில் சென்று இந்த சகோதரன், ஏன் இந்த நாய்க்குட்டி இப்படி ஓரமாக கிடக்கிறது, அதை எனக்கு நீங்கள் விலைக்கு இந்த 50 ரூபாய்க்கு தர முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது இந்த கடைக்காரர் சொல்கிறார், அந்த நாய்க்குட்டிக்கு பிறந்தது முதல் நடக்க முடியாது, அதால் ஒன்றும் செய்ய இயலாது. எந்த இடத்தில் அந்த நாய்க்குட்டியை வைக்கிறோமோ அதே இடத்தில் அந்த நாய்க்குட்டி இருக்கும் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியினுடைய குறைகளை சொல்கிறார். அப்பொழுது சகோதரன் சொல்லுகிறான், இல்ல எனக்கு இந்த நாய்க்குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் கேட்கிறான். இன்னைக்கு நம்ம இடத்துல வீட்டு நாய்க்குட்டிகள் போடுவது இல்லையா, ஆண் நாய்க்குட்டி வேணுமா பெண் நாய்க்குட்டி வேணுமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஆண் நாய்க்குட்டி தான் என்னது வேணும்னு சொல்லுவோம். அதே அந்த ஆண் நாயா எடுத்தது இருந்தாலும் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்குன்னு வைங்களேன், அதை வாங்கி கொண்டு போய் வளர்ப்பீங்களா? வளர்க்க மாட்டீங்க. அப்படித்தானே? ஏன் வளர்க்க மாட்டீங்க? அதே சரீரத்துல குறைவுபாடாக இருக்கு, எப்படி வளர்த்து உருவாக்குவதுன்னு சொல்லி நாம என்ன செய்ய மாட்டோம், வளர்க்க பிரயாசப்பட மாட்டோம். ஆனா இந்த சகோதரன் பாருங்க,
அதை அறிந்தும் என்ன செய்யறாரு, வளர்ப்பதற்காக பிரயாசப்படுறார். அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த நாய்க்குட்டி நீ வளர்க்க பிரயாசப்பட்டால் அதை நான் உனக்கு இலவசமாகவே என்ன செய்யறேன், தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே அந்த சிறுவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்பொழுது அந்த கடை உரிமையாளர் அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார், ஏன் உனக்கு மற்ற நாய்களை விட இந்த நாய்க்குட்டியை உனக்கு பிடித்தது என்று சொல்லி அந்த கடை உரிமையாளர் கேட்கிறார். அப்பொழுது அந்த சகோதரன் தன்னுடைய கால் ஆடைகளை அணிந்து தன்னுடைய கால்களை காட்டுகிறார். தன்னுடைய கால்கள் இரும்புகளால் பொருத்தப்பட்ட செயற்கை மரக்கால்கள் என்பதை அந்த கடை உரிமையாளர் புரிந்து கொள்கின்றார். அப்பொழுதுதான் அந்த சிறுவன் சொல்கிறார், ஒரு உயிரினத்தினுடைய பலவீனம் அந்த உயிரினத்திற்கு தான் என்னது தெரியும். அப்போ என்னை போல குறைவு உள்ள ஒரு உயிரினத்தை வளர்க்கும் போதுதான் அதன் மீது உள்ள அன்பும் அதன் மீது உள்ள பாசமும் அக்கறையும் எனக்கு தெரியும் என்பதாக தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே பிறக்கும் போது நாம் பாவிகளாக இருக்கையில் அவரும் என்ன செய்கிறார், பாவிகளாகவே வாழ்கின்றார். இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக பிறந்தது போல அவரும் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்கிறார். நமக்காக நாம் செய்த குற்றங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்படுகிறார். இன்று அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக அந்த சிறுகதையை சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்த, கடந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு கூட சொல்லியிருப்பேன், ஒரு எறும்பு ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துச்சு. பல காட்டுக்கு ராஜா சிங்கம் வந்து முயற்சி செய்து பார்க்குது, அந்த எறும்பு என்ன செய்ய முடியல, வெளியே கொண்டு வர முடியல. அதுக்கு பிறகு புலி வந்து பார்க்கு, அந்த எறும்பு என்ன செய்ய முடியல, வெளியே கொண்டு வர முடியல. காட்டிலேயே மிக உயரமா இருக்கக்கூடியது என்னது, எருமடம், ஒட்டகச்சிவி, கடலை. அது வந்து முயற்சி செய்து பார்க்கு, அதால என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. அந்த எறும்பு கூட்டத்தின் தலைவர் வந்து பாருங்க, அந்த எறும்பு என்ன செய்து வெளியே கொண்டு வருது. அப்ப உங்களை என்னை மீட்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறக்கணும், பிறந்தாதான் நம்ம மீட்க முடியும் சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனா என்ன செஞ்சார், அவதரித்தார். அது போலதான் அந்த சிறுவனுடைய உள்ளமும் நம்மை போல மற்றவர்களுக்கு நாம என்ன செய்யணும், உதவி செய்யணும். மற்றவர்களும் நம்மை போல குறைவோடு இருந்தால் அவர்களை நேசிக்க முடியும் சொல்லி அந்த நடக்க முடியாத ஒரு நாய்க்குட்டியை என்ன செய்கிறார், தேர்வு செய்கிறார். அதே போலதான் உங்களை என்னையும் மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த சமுதாயங்களை கட்ட உயிரோடு கூட என்ன செஞ்சார், இன்று எழுந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறக்கின்றார், வாழ்கின்றார், மறிக்கின்றார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் நாட்களில் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் வாசிக்கின்ற இந்த தியான பகுதியிலே அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் வேத வாக்கியங்களின்படி நாம் பார்க்கும்போது நமது பாவங்களுக்காக மறித்து வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளே கர்த்தர் உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஏசப்பா உலகத்துல 33 வருஷம் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. ஆண்டவரோடு கூட சீஷர்களும் திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்ப நம்மோடு கூட இருக்கிற ஒருத்தர் தலைவராக இருக்கிறான்னு நினைக்கல, அவர்களுக்கு பின்பாக நம்ம என்ன செய்வோம், பயணிப்போம். திடீர்னு அவங்க மறிச்சு போயிட்டாங்க அல்லது அவங்க போட்டியிட்டதுல தோல்வி பெறுறாங்கன்னு நினைக்கல, அதற்கு பிறகு நம்முடைய காலத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு கடினமாக தான் என்ன செய்யும் இருக்கும். இவர்களை நம்பிதான் நம்ம என்ன செஞ்சோம், பயணிச்சோம். இன்னைக்கு உலகத்துல இல்ல, நம்மால் எப்படி வாழ்வது, இந்த உலகத்துல மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எப்படி வாழ்வது, எப்படி நடமாடுவது, எப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கடந்து போவதுன்னு சொல்லி என்ன செய்வோம், பயத்தோடு கூட இருப்போம். அது போலதான் ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க ஆண்டவர் சிலுவையில் அடைஞ்சாச்சு, அடக்கமும் செய்தாச்சு. ஆனா ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களை பாருங்க, பூட்டி ஒரு அறை வீட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, முடங்கி போய் கிடக்குறாங்க. எதுக்கு முடங்கி போய் இருக்கிறாங்க, பொல்லாத மனிதர்கள்
மனிதர்களை குறித்த பயம். இயேசுவை கொன்றவங்க நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, கொன்று போடுவாங்க. எப்படி நாம இனி வெளியே செல்வது, எப்படி நம்ம உயிர் வாழ்வதுன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்தும் பொல்லாத மனிதர்களை குறித்தும் மரணத்தை குறித்தும் அவர்கள் என்ன செய்யறாங்க, பயத்தோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்க வர்றாரு, அந்த பூட்டி அறை வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்திருந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சீசருடைய வாழ்க்கையில பாருங்க, பொல்லாத உலகத்தை குறித்து மனிதர்களை குறித்து பயத்தோடு கூட நின்ற சீசர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை என்ன செய்ய கொடுக்கிறார். இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். வேதத்துல உயிர்த்தெழுதலை கொண்டாடிய நிகழ்வை குறித்து பார்க்கும்போது 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். முதலாவது பார்க்க வந்தவர்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இங்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தை வைத்து பார்க்கும்போது மரித்த இயேசுவை யூதருடைய பழக்கத்தின்படி அடக்கம் செய்திருவாங்க. அப்படிதானே? எங்க அடக்கம் பண்ணுவாங்க? யூதருடைய வழக்கத்தின்படி மலை அடிவாரத்துல, அதாவது தோண்டி சைனத்தை வைக்கப்பட்டு அதற்கு பிற்பாடு பாறைகளால் என்ன செய்வாங்க, அந்த பாதையை என்ன செய்வாங்க, அடைச்சு வைப்பாங்க. அங்க பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்கள், ஆண்டவருக்கு பிரியமா இருந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள்லாம் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய உறவினர்கள் யாராவது மறைச்சிருக்கிறாங்க அல்லது தெரிஞ்சவங்க மறைச்சிருக்கிறாங்கன்னா 3வது நாள் என்ன செய்வோம், அவருடைய கல்லறையில் போய் அவர்களை பார்ப்பதற்காக என்ன செய்வோம், கடந்து போவோம். அது போல பாருங்க, இந்த பெண்களும் என்ன செய்றாங்க, ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்களும் ஆண்டவர் என்ன செஞ்சாச்சு, அடக்கம் செய்தாயிருந்து அந்த இடத்தை பார்ப்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க, கடந்து போகிறாங்க. இன்னைக்கு நாம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய ஆலயத்துல எதற்காக வந்திருக்கிறோம், யாரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம்? இப்ப ஆலய பிரதிஷ்டை பண்டிகை வருதுன்னு வைங்களேன், யார் அதிகமா நகை போட்டிருக்கிறாங்க, யார் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க, யார் நிறைய தலையில பூ வச்சிருக்கிறாங்க, இதை பார்ப்பதற்காக நம்ம ஆலயத்துக்கு என்ன செய்யறோம், கடந்து வருவோம். ஆனா வேதத்துல பாருங்க, இந்த பெண்கள் வந்து ஆண்டவரோடு கூட இருந்தவங்க, இயேசுவனோடு கூட இருந்தோம், 33.5 வருஷம் வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு யாரும் இல்ல, இயேசுப்பா இல்ல, அவர் அடக்கம் செய்தாயிச்சு. அவரை பார்ப்பதற்காக என்ன செய்றாங்க, கடந்து வர்றாங்க. சகேயுடைய வாழ்க்கை குறித்து பாருங்க, இயேசுவானவர் எப்படிப்பட்டவரும் பார்ப்பதற்காக தான் அவர் என்ன செய்றார், வகை தேடி வர்றாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் குள்ளனானபடியினால ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செய்றார், இருக்கார். இயேசுப்பா அந்த வழியில என்ன செய்றாங்க, வர்றாங்க. வந்து ஆண்டவர் பாருங்க, மற்ற ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் சகேயுவை தான் என்ன செய்றார், நேசிச்சார். சகேயுவே சீக்கிரமா என்ன செய்ய, கீழே இறங்கி வா, இன்றைக்கு உங்க வீட்டுல நான் என்ன செய்யணும், தங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார், சொல்றார். ஒரு ரோம அரசாங்கத்துல வரி வசூலிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வீட்டுல போய் ஆண்டவர் என்ன செய்றார், நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சகேயுவும் அவர் என்ன செய்றார், ஏற்றுக்கொள்றாரு. நான் ஏதாவது அநியாயமா பெற்றிருந்தேன்னா எத்தனை முறை நானும் தானே நான் என்ன செய்றேன், திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இயேசுவானவர் எப்படிப்பட்டவரும் பார்க்க வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ரட்சிப்பை என்ன செய்றார், கொடுக்கிறார். அப்ப நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் பார்ப்பதற்காக கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர், சகேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தது போல கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை ஆண்டவர் தருவார். 2வது பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். 2வது பணி செய்ய வந்தவர்கள். முதலாவது என்ன சொன்ன, பார்க்க வந்தவர்கள். 2வது பணி செய்ய வந்தவர்கள். அதாவது இந்த யூதருடைய வம்சத்தை, அதாவது அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி யாரை அடக்கம் பண்றாங்களோ அவங்களுடைய சரீரத்திற்கு என்ன செய்வாங்களா, வாசனை திரவியங்கள் என்ன செய்வாங்களா,
வைப்பாங்க. இன்றைக்கு நம்மளுடைய இல்லங்கள்ல பாருங்க, பன்னீர் என்ன செய்வோம், தெளிப்போம், அல்லது நல்ல ஒரு வாசனை திரவியம் உள்ள ஊதுகுத்தியை என்ன செய்வோம், பத்த வைப்போம், அப்படிதானே? ஆனா இந்த யூதருடைய வழக்கத்தின்படி பாருங்க, வாசனை திரவியங்கள் என்ன செய்வாங்க, மரித்து போன சரீரத்திற்கு என்ன செய்வாங்களா, வைப்பாங்களா. அப்படி வைக்க வரும்போது பணி செய்ய வந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க கண்ணீரோடு கூட நின்றார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா அங்க யாரே இல்லை, மரித்த இயேசு இல்லை. ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டார், உயிர்த்தெழுந்தார். இயேசுவுக்கு பணி செய்வதற்காக கடந்து வந்த இந்த பெண்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்லி கண்ணீரோடு கூட என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பணிகளை செய்ய அழைக்கப்பட்ட நாம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறோமா, அல்லது ஆண்டவர் சொல்லப்பட்ட பணிகளை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுறோமா? திருச்சபை எடுத்துக்கிட்டோம் வைங்களேன், ஏராளமான பணிகள் இருக்கும். உடனே ஆலயத்தை தூய்மை செய்வது, ஆலயத்தின் வளர்ச்சிக்காக பிரயாசப்படுவது, அல்லது நான் பெற்றுள்ள நன்மைகளை மற்ற ஜனங்களிடத்தில் போய் சுவிசேஷமாய் அறிவிப்பது, இப்படி ஏராளமான பணிகளை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்வோம், சுவிசேஷ ஊழியத்திற்கு போவோம், அப்படின்னா எத்தனை பேர் ஊழியம் செய்வோம், எத்தனை பேர் சும்மா போய்க்கிறது சொல்லுவோம்னு சொல்லி தெரியல. மற்ற நாட்கள்ல நம்முடைய கிராமங்கள் இருக்கிறது, மற்ற கிராமங்கள் இருக்கு. எத்தனை பேர் ஆண்டோடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நீங்க யாரெல்லாம் ஆண்டோடைய ஊழியத்தை செய்றீங்கன்னு சொல்லி கேட்டா, என்னுடைய பிள்ளைகள் வீட்டை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவருடைய பணி செய்வதற்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்றார், அழைக்கிறார். வேதாகமத்துல பேதுரு வந்து பாருங்க மீன்பிடி தொழில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, செய்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அழைச்ச உடனே பேதுரு என்ன செய்றார், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேன், மனுஷர்களை படிக்கிறவனாக மாற்றுவேன் தேவன் நினைக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக பணி செய்ய அழைக்கப்பட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீங்க உற்சாகமா பணி செய்யறீங்கன்னு வைக்கல, பேதுருவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்யறது போல நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயம் அற்புதங்களை செய்வார். அதே போலதான் இந்த பெண்கள் பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்தவங்க ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. இப்ப நாமளும் குடும்பமா தேவ சமூகத்தில் பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பணி செய்யும் போது கர்த்தர் பேதுருவுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது பணிந்து கொண்டார்கள். கிறிஸ்துவுக்கு மிகவும் தெரியுமானவர்களே, வேதாகமத்துல ஏசா யாக்கோபு குறித்து பார்க்கும்போது ஏசாவின் இடத்துல யாக்கோபு என்ன செய்றார், ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்றார். ஒரு முறை பாருங்க, இந்த யாக்கோபுக்கு விரோதமா ஏசா என்ன செய்றாரு, எதிர்பட்டு வர்றாரு. தன் சகோதரன் வருவதை இந்த யாக்கோபு அறிந்து கொண்டு பாருங்க, அவரோடு கூட என்ன செய்யல, சண்டை போடல, வாக்குவாதத்துல ஈடுபடல. அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு என்ன செய்யறார், தன் சகோதரனிடத்துல ஒப்புரவாகிறார். தன் சகோதரனாகி இந்த ஏசா என்ன செய்யறாரு, தன் சகோதரனை அழைத்து கட்டி அரவணைத்து அவருடைய மன்னித்து என்ன செய்தார், ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஏசாவை போல யாக்கோபுவை போல நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து நடக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இங்க மதுரையில மரியாள் பாருங்க, இயேசுவை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்க இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு கூட நிற்கிறாங்க. இயேசுவை பார்த்த உடனே அவருடைய பாதத்துல பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு நம்ம கடந்து வர்றோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், வெறுமனையா நாம என்ன செஞ்சிடறோம், கடந்து போயிடும். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல பணிவோடு கூட நடந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 100 பேர் என்ன செய்யலாம் சொல்லணும். மற்றபடி பார்க்கும்போது கடமைக்காக ஆலயத்தில் ஜெபிப்பது, ஊழியத்தில் பங்கு பெறுவது, அல்லது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருப்பது, இப்பேற்பட்ட பணிகள் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அந்த மகதலேனா மரியாள் பாருங்க, இயேசுவை பார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, முதல்ல வர்றாங்க. அங்க அவருடைய சரீரம் இல்ல, அதற்கு பிறகு ஆண்டவருக்கு பணி செய்வதற்காக என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. அங்க இயேசுனுடைய சரீரம் இல்ல, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல யாரதான் பார்க்கிறாங்க, மரியாள் தான் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவருடைய
சந்தோஷம் என்ன செய்து கடந்து வருது. ஆண்டவருடைய பாதத்தில் அவள் பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசுவானவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி சகைவை போல கூட நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஆலயத்திற்கு கடந்து வந்துக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க செய்யும் போது, ஆண்டவருக்கு முன்பாக பணிவோடு கூட நடந்து கொள்ளும் போது, துக்கத்தோடு நின்ற அந்த சகோதரனுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தார், மாற்றுகிறார். அப்ப நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற கவலைகளா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், குடும்பத்துல காணப்படுகிற அநேக சோர்வுகளா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், சகோதரர்களால் வெறுத்து நாம தள்ளப்படலாம் அல்லது ஏமாற்றப்படலாம். எப்படி ஆண்டவர் யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரத்துவ அன்பை கொடுத்தாரோ, அவர்கள் பணிந்து கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அதுபோல ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நம்மையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களை பார்க்க வந்தவர்கள், இரண்டாவது பணி செய்ய வந்தவர்கள், மூன்றாவது பணிந்து கொண்டவர்கள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் மனமகிழ்ச்சியோடு கூட என்ன செய்தாங்க, கொண்டாடினார்கள். நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரும் கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய கிருபைகளை கர்த்தர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 64, 200 கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67. ஆமென் அல்லேலூயா. ஆராதனை கீதங்கள் 64, 200 கீதம் 177, கிறிஸ்தவ கீர்த்தனை 67. Ah
ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தது போல இந்த நாளிலும் ஆண்டவரே தங்களால் ஏற்ற காணிக்கைகளை இயலாமையிலும் ஏற்ற மட்டும் கர்த்தருக்கு ஏற்றுக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலும் நன்றி காணிக்கை படைத்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குருத்துவ பணியிலே நீர் அருமையான பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனமன்வார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி அருமையான பிள்ளைகள் பரிசுத்த விவாக நிலைமையிலே பரிசுத்த ஆலயத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு குடும்பமாக உடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஆண்டவர் இல்லற வாழ்க்கை திருமண வைபவங்களுக்கு முதல் பண்டிகையாக ஆசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பண்டிகையாக இருக்கட்டும். அருள் செல்வம், பொருள் செல்வம், மனதை செல்வங்களை கர்த்தர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறேன். அருமையான பிள்ளைகள் இந்த புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறேன். குடும்பமாக இணைந்து ஆண்டுடைய ஊழியங்களை நிறைவேற்ற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெறத்தார். மற்றொரு சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கி ஆரோக்கியப்படைய கர்த்தர் உதவி செய்ய பை காணிக்கைகள் கொடுத்திருக்கிறேன். திருச்சுவை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அன்பு பிள்ளைகள் செய்கிற பணிகளில் நல்ல உயர்வை கர்த்தர் கொடுங்க. செய்கிற வியாபாரத்திலே நல்ல விளைச்சலை கர்த்தர் கொடுத்து அன்பு பிள்ளைகள் எங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்பட கர்த்தர் கிருபைத்தார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துங்க. ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கிடவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனாலும் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையார் உடைய சமூகத்திலே கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் கடந்து வந்து அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சமூகத்திலே கடந்து வந்து பார்க்க வந்திருக்கிற ஜனங்களாக பணி செய்ய வந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அன்பு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் அன்பு பிள்ளைகள் பணிந்து கொள்ளவும் ஆண்டவர் உதவி செம்மையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரோடு கூட 33 வருஷங்கள் வாழ்ந்த அந்த சீசர்கள் மற்ற பெண்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்ப்பதற்காக கடந்து வருகிறார்கள். ஆண்டவருக்கு பணி செய்வதற்காக கடந்து வருகிறார்கள். ஆண்டவரை உயர்ந்திருந்த ஆண்டவரை கண்டதும் அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று உடைய வேதம் சொல்வது. அருமையான எங்கள் திருச்சபை பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே பணிந்து கொண்டு ஆராதிக்க உண்மை நன்றி உள்ளதோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் உதவி செம்மையாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் திருச்சபையார் செய்கிற வியாபாரங்கள், தொழில் வளங்கள், மந்தையிலே பெருக்கம், ஆபத்தான பணிகள், கஷ்டமான கடினமான வேலை வாய்ப்புகள், நீண்ட நேரமாக கணினி முன்பாக அமர்ந்து பணி செய்கிற பிள்ளைகள், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், செவிலியர் துறையிலே பணி செய்கின்ற பிள்ளைகள், கூலி வேலை வாய்ப்புகளுக்கு சென்று வருகிற பிள்ளைகள், 100 நாள் வேலை திட்டங்களுக்கு சென்று வருகிற பிள்ளைகள், கடலோர பணிகளை செய்து வருகிற பிள்ளைகள், மின்சார துறையிலே பணி செய்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்தின் தேவைகளுக்காக நன்மைகளுக்காக பிரயாசப்படுகிற எங்கள் திருச்சபையை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. எங்களது ஆலயத்திலே நடைபெற்று வருகிற ஆராதனை வேலைகள், ஊழியர்கள், ஆண்டவர் தேவனுடைய சமூகத்தில் பணி செய்கிற அத்தனை தேவ ஊழியர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஊழியம், சிறுவர் ஊழியம், ஆண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்கள் திருச்சபையார் எங்கள் கிராமத்திற்கு ஆசீர்வாதமாக பயன்பட கர்த்தர் உதவி செய்மையாக ஜெபிக்கிறோம். சரீரத்தில் விளநற்று போய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலைமையில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிபத்தின் காரணமாக ஆலயத்திற்கு வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல் பாதுகாத்து கரமணித்து ஆண்டவர் நடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்தது போல, கொட்டிய அறை வீட்டில் இருந்த சீஷருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்தது போல, கண்கலங்கி நின்று கண்ணீரோடு கூட நின்ற பெண்களுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல, எங்கள் திருச்சபைக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது சொல்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொருந்ததுமானபடி
பரிகாரத்தையும் செலுத்தினது கொள்ளாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைவூட்டும் ஞாபகத்தை நிகழ்ந்து தாம் திரும்பவர்களும் நாங்கள் அனுசரித்தவர்களபடி தம் பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நாத்திரையிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். நன்றி செலுத்துகிறோம். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவர் மூலமாய் சகல கனவும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோமாக.
ஜெபத்தை யாவும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சொல்லிய நம்பி நாங்கள் பந்தியில் சிறப்பினாலும் எதிர்காலத்திற்கு நம்பி செய்கிறோம். மேஜைக்கு துணிகளை பொறுத்துக்கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல, ஆனால் செய்கிற சத்திய மாறாதவராயிருக்கு. ஆகையால் கர்த்தாவே, நல்லவர்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவுக்கு சுத்தமாய் எப்பொழுதும் நாங்கள் அவர்களும் அவர் எங்களுக்குள்ள மாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? Yeah.
நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. முதலாவது ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எழுதுவோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, இந்த நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கிடவது. பின்வரும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 150வது சங்கீதத்தை பாடலாக 150வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.